ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வயசு என்ன? வயசா? கழுத அது எதுக்கு இப்ப? சும்மாதான் தாத்தா. ஆளு பார்க்க வயசானவர் மாதிரி இருக்கீங்க, ஆனா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கேட்டேன். இதேதான் என் பொண்டாட்டியும் சொல்லுவா. உனக்கு வயசே ஆவாதாயான்னு கேப்பா. உங்க பொண்டாட்டிய பத்தி பேசினதும் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. பொண்டாட்டினா அவ்வளவு பிடிக்குமா? அப்புறம் சம்சாரம் அவ மின்சாரன்னு சும்மாவா சொன்னாங்க? அவளை நினைச்சாலே உடம்பு முழுக்க கரண்ட் பாயும்ல. ஓ சூப்பர் தாத்தா. ஆனா உங்க பொண்டாட்டிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவ இருக்காளே, வானத்துல இருந்து இறங்கி வந்த நிலா மாதிரி, பூமியில இருந்து தோண்டி எடுத்த தங்கம் மாதிரி. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. நானும் அவளும் காதலிச்சுதான் கல்யாணம் கட்டிக்கிட்டோம். நல்ல நிறைவான வாழ்க்கை தான். ஆமா, நீ என்ன கேக்குறியே? நீயும் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாரு. அப்பதான் நான் சொல்றதோட அருமை உனக்கு புரியும். அட போங்க தாத்தா, நானே வெறுப்புல சுத்திட்டு இருக்கேன், நீங்க வேற. அம்மாடி, ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? பின்ன என்ன தாத்தா, நான் ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன் என்னடானா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். என்னால இன்னும் அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அட கடவுளே, நீ என்னம்மா இப்படி இருக்க? இதுவே என் பொண்டாட்டியா இருந்தான்னு வெயி, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணியிருப்பா. பாவமா நீ. ஆமா, உன்னை ஏமாத்தன அந்த பையன் யாரு? இங்க வந்திருக்கானா? அவன் இன்னும் இங்க வரல தாத்தா. ஆனா கண்டிப்பா அவன் இங்க வருவான். வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் பாப்பான். அதனாலதான் கண்ணுல பலக்கனிய ஊத்திக்கிட்டு மண்டபம் ஃபுல்லா எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கேன். ஆஹா,